மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சந்தேகம், யூடியூப்பில் உள்ள எல்லா டவுட், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு யூடியூப் சம்மந்தமாக என்ன டவுட்டு வேணுனாலும் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கேளுங்க. இலவசம் கிடையாதுங்க, பணம் கட்டி தான் கேட்கணும். சில விஷயங்கள் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த யூடியூப்புக்குள்ளே நம்ம எதுக்கு வர நம்ம குடும்பத்தில் ஏதோ நமக்கு ஒரு செலவுக்காகவும் நம்ம கையில் நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் அந்த யூடியூப்புக்குள்ளே வரோம். நான்லாம் அந்த யூடியூப்புக்குள்ளே வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆரம்பித்து கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி ஆரம்பித்து கொடுத்தாருனா, சமையல் போடுன்ட்டு தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. நானும் விதவிதமாக சமைச்சு விதவிதமாக அவர் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஏதாவது வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவருக்கு தெரியாமல் நெய் வாங்குவேன், அவருக்கு தெரியாமல் முந்திரி பருப்பு வாங்குவேன். எதுக்குன்னு சொல்லிட்டோம்னா சமைக்க விட மாட்டாரோ. நெய் நிறைய சேனலில் சமையல்லாம் பார்ப்பேன், நெய் நிறைய ஊற்றுவாங்க, முந்திரி பருப்பு போடுவாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் காஸ்ட்லியாக தெரியும். இப்போ நான் என்ன செய்வேன், எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குற செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு நெய், முந்திரி பருப்பு ஒரு டிஷ்ஷு சமைக்கணும்னா எனக்கு 100 செலவாகும். அது நான் வாங்கணும்னா சேர்த்து வச்சு அந்த டிஷ்ஷு செய்வேன். ஆனால் அது வீடியோவை வீஸே போகாது. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்ன நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போடுறோம். 200 வியூஸ் 300 தாண்டுறது எனக்கு அதிசயமாக இருக்கும். 300 போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு நான் ரொம்ப யூடியூப்பில் கஷ்டப்பட்டு நான் ஏனோ தானே விளாக்லாம் போட்டு வரல. சமையல் வீடியோ என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அவ்வளோ சமைச்சு போட்டிருக்கேன். எதுவுமே கதைக்கு ஆகலைன்னதுக்கப்புறம் தான் முகத்தை காட்ட ஆரம்பித்தேன். சேனலுக்குள்ளே வரும்போது பயப்படுவேன், நம்ம கருப்பாக இருக்கோம். எல்லா சேனல்லையும் பார்த்தா நல்லா கலராக லிப்டிக்கு ட்ரெஸ்ஸு, என்கிட்ட ட்ரெஸ்ஸு அவ்வளோவா விதவிதமாலாம் இருக்காதுங்க. 4 நைட்டி தான் வச்சுருப்பேன். மிஞ்சி போனால் எங்கேயாவது வெளியில் போனால் 2 சேலை நல்ல சேலையாக கட்டுவேன். கல்யாணம் காட்சிக்கு போகிற மாதிரியே சேலைக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் உடுத்துகிற அளவுக்கு எனக்கு பர்மிஷன் கிடையாது வீடியோக்கெலாம். அப்போ நான் என்ன என்கிட்ட இருக்கோ அதை வச்சு தான் நான் அந்த யூடியூப்குள்ளே வந்தேன். என்னை முகம் காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், அப்போ இந்த யூடியூப்பில் யாருமே முகத்தை பார்த்து இது பண்ணலை, அவங்க பேசுகிற விதம், அவங்க நடவடிக்கைகளை வச்சு தான் இந்த யூடியூப்பில் எல்லோரும் வரவேற்பு கொடுக்குறாங்கன்ட்டு எனக்கு மனசில் என்னெல்லாம் தோணுதோ. ஏன்னா எங்கள் ஊரில் பிறந்த ஊரில் நான் என்னெல்லாம் அனுபவிச்சேன்னா எல்லாத்தையும் ஷார்ட்ஸாக போட்டேன். எல்லாருக்குமே நல்லா ரீச் ஆச்சு. நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்ஸும் அவ்வளோ ரீச் ஆகும். என் குரலை எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அப்படித்தான் நான் யூடியூப்புக்குள்ளே வந்தேன். ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக எங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதில் மேற்கொண்டு எங்களால் இருக்க முடியல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அப்போ நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே டவர் சுத்தமாக கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்கள் இருக்கிற இந்த வீட்லேயும் சரி, இந்த வாடகை வீட்லேயுமே டவர் சுத்தமாக கிடையாது. நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் கையை ரெண்டையும் அந்த வெளியில் ஜன்னல் இருக்குது பாருங்கள், ஹாலில் ஜன்னல், அதில் கையை ரெண்டையும் வெளியில் நீட்டிக்கிட்டே நிற்பேன். போன மட்டும் கதவை சாத்திட்டு, பாப்பா வெளியில் போயிடும் கதவை திறந்தா அப்படின்ட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இப்படியே நிற்பேங்க 1 மணி நேரம். அந்த வீடியோ அப்லோட் அவ்வளோ நேரம் ஆயிரும், 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிரும். எங்கள் வீட்டுக்காரர் கூட, நீ ஏன் இப்படி கையை நீட்டிகிட்டே நிற்கிற, ஏன் போன வீட்டுக்குள்ளே வச்சாட்டா அப்லோட் ஆகாதுன்னு, அப்லோட் ஆகணும் 1/2 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கு நம்ம கையை நீட்டிட்டு நின்றா கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுதே அப்படின்ட்டு ஒரு நப்பாசையில் கையை நீட்டிக்கிட்டே நிற்பேன். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுரும். ஆனால் யூடியூப்பில் நம்ம நான் ப்ராங்காகவே பேசுகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைகள் படாதீங்க, கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. ஏதாவது தப்பு பண்ணுமா நேரடியாக கேளுங்க. எனக்கு என்னன்னே தெரிலங்க, சில நாட்களாகவே மனசு ஒரு 10 நாளாக கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. நம்ம நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் நம்மளை ஏன் இந்த மாதிரி இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்றைக்குமே யாரையும் எனக்கு போட்டியாக நினச்சதில்ல, எனக்கு பொறாமையாக நான் யாரையும் நினச்சதில்ல. மனசில் எதாக இருந்தால் இப்படி நேரடியாக சொல்லுவேன். ஒருத்தர் தப்பான வழியில் போகிறாங்கன்னா அந்த பக்கம் போகாதீங்க, அது தப்பான வழின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் நான் சொல்லி தான் கொடுத்துருக்கேனே தவிர அடுத்தவங்க உழைப்பையோ அடுத்தவங்களுடைய ஐடியாவையோ நான் யாரையும் திருடலை. எனக்கு ஒரு சகோதரி பேசின மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஃபோன் கூட பண்ணேன் காலையில், எதுக்குனாலும் அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன காரணம் நான் யாரையோ பேசுகிறாங்கன்ட்டு நான் கம்முனே இருந்தேன். இன்னைக்கு காலையில் பேசும்போது அப்படியே என்னைய பேசுன மாதிரியே இருந்துச்சு. அது எனக்கு நான் எதுக்காக இப்படி பேசுனாங்கன்னு நேரடியாக கேட்டுருவோன்னு ஃபோன் பண்ணேன், கட் பண்ணி விட்டாங்க.
நான் நேரடியாகவே கேட்குறேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் எதா பண்ணால் என்கிட்ட நேரடியாக கேளுங்க. ஏன்னா நான் யார்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு வரல இங்கே. சம்பாதிக்கணும்னு இருக்கோம். யூடியூப்புங்கிறது பொதுவானது. யார் வேணால் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுக்காக இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமையே கிடையாது. அடுத்தவங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை கிடையாது. ஒரு சேனலுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணலாம்னு நினச்சி இதை செய்கிறோம். அது மூலிமா நமக்கு ஒரு வருவாய் இதுன்னா சந்தோஷம். நான் தான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணக்கூடாது, என் உழைப்பை திருடிட்டாங்கன்னு சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப மனசளவில் பாதிச்சிருச்சு. நம்ம நம்ம அப்படி சொல்லி காட்டலை. நம்ம எவ்வளவோ வாட்டி சொல்லி கொடுத்துருப்போம். எத்தனையோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு அவங்க சொல்லும்போது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அப்போல்லாம் உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறீங்க, எனக்கு சொல்லித்தரீங்க, என்ன டவுட்டு கேட்டாலும் சொல்லித்தரீங்கன்னு சொல்லிவிட்டு திடீர்னு இந்த மாதிரி எதுக்காக பேசுகிறாங்க? அவங்க பழசை நினச்சி பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு நிறைய வருத்தம் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நேரடியாக கேட்பமேன்ட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. இது மூலயமா எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, தலை வலிக்குது. அதனால் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. சரி விட்டுருங்க, அதை நம்ம அவ்வளோதான். யூடியூப்பில் வந்து போட்டிகள் பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். யூடியூப் டவுட்டு சொல்லித்தரீங்க, நல்லபடியாக சொல்லிக் கொடுங்க யாராக இருந்தாலும். ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற சேனலுக்கு பிரச்சனை இல்லாமல் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த 2 சேனல் பிரச்சனையாகி உங்கள் பேரை சொல்லி நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டேன்னு என்கிட்டே வந்து சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. எதுக்குன்னா நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கும் 3 பிள்ளை குட்டி இருக்குது, எனக்கும் 3 பிள்ளை குட்டி இருக்குது. உங்கள் பிள்ளைய வேறு என் பிள்ளைய வேறு இல்லை. உங்கள் பாப்பாவும் எங்கள் பாப்பாவும் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போதெல்லாம் என் மகன் மாதிரி தான் தோணும். அதனால் நான் காசு வாங்கலை அவங்கக்கிட்ட. நல்லபடியாக சொல்லிக் கொடுங்க, பிரச்சனை வராமல் சொல்லிக் கொடுங்க. உங்கள் பேர் கெட்டு போகக்கூடாது. என்னது என்னை விட ஒரு படி மேலே இருந்தாலும் அவங்களுக்கு என் மேலே தான் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை விட கூட என்னை சாதாரண ஒரு 1K சப்ஸ்கிரைபரில் நான் சொல்லி கொடுத்த கூட இன்றைக்கி என்னை விட மேலே இருக்காங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்து ஒரு ஆள் மேலே போகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவங்களாம் மானிட்டேஷன் எதுவுமே ஆன் பண்ணாமல் சொல்கிறாங்க. இங்கே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வராங்க. எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. யாரோ ஒரு சிலருக்கு பெண்டிங்கில் தான் இருக்குமே தவிர என்னையால் யாருக்குமே இங்கே நஷ்டமாகலை. தயவு செஞ்சு அவங்க பேரை காப்பாற்றிக்கங்க. இது நான் வந்து கோவமாக பேசலக்கா. யாராக இருந்தாலும் கோவமாக நினைக்காதீங்க, சண்டையாக நினைக்காதீங்க. என் மனசில் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் நீங்கள் என் வீடியோ பார்ப்பீங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும் முயற்சி செஞ்சேன், ஃபோனை எடுக்கலை. அதனால தான் நான் வீடியோ மூலியமாக பேசுகிறேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இனி வந்து போட்டியாகவே நினைக்காதீங்க. நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. நமக்கு மேலே இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. நம்மளை விட விவரம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாரையுமே அவங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது. யூடியூப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. சம்பாதிக்க வந்திருக்கோம், நல்லபடியாக வீடியோ போடுவோம், சம்பாதிப்போம், குடும்பத்தை பார்த்துக்குறோம். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷம். இங்கே பணங்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னொன்று, இன்றைக்கி நேற்றுலேருந்து எலெக்ஷன் டியூட்டிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பறக்கும் படையெல்லாம் அமைச்சிட்டாங்க. தயவு செஞ்சு பணங்களெல்லாம் யாரும் நிறைய வழியில் எடுத்துகிட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவு ஜிபே, ஃபோன்பே இப்படியே பரிமாறிக்கோங்க. உங்கள் வீட்டு பல்கான அமௌண்ட்டு. நீ காலையில் ஒரு ஆட்டு வியாபாரி பணத்தை கொண்டுட்டு போனாராம், அவரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவு பணங்களை வந்து செயலிகள் மூலிமா பயன்படுத்திக்கோங்க. நல்ல வழியில் பயன்படுத்துங்க. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். எனக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ சரியாக போட முடியல. வெளியில் பேங்க்குக்கு வேறு போயிருந்தேன். இன்றைக்கி குழு பணம் வாங்கி கட்டணும், அது என் பொறுப்பு. எனக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் என் தலையில் இருக்குது. இந்த யூடியூப்பை மட்டுமே நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் என் வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் நல்லாயிருப்போம், எல்லோரும் வாழ்வோம், எல்லோரும் சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைபு பாயிண்ட் கொடுங்க. நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பாய்.